இந்த அற்புதமான நூல் வெளியீட்டு நிகழ்விலே உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. எனக்கு முன்னால் பேசிய சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற நீதியரசர் அவர்கள் இந்த காலத்தில் இந்த நேரத்தில் ஒரு கல்லூரியில் இத்தனை மாணவர்களும் சீரும் சிறப்போடு ஒழுக்கமாக அமர்ந்திருக்கிறது 8வது அதிசயம் என்று அவர் சொன்னார். நான் சொல்லுவேன், என் மாணவர்கள் தங்க மாணவர்கள். அவர்கள் தெருவில் நடந்து செல்லும் பெண்களை கடந்து செல்வார்களே தவிர தொடர்ந்து செல்ல மாட்டார்கள். அவர்கள் நடக்கின்ற சாலை எல்லாம் கல்லூரி சாலை தான். இந்த கல்லூரி பள்ளி வாசலும் கல்லூரி வாசலும் கலந்திருக்கின்ற காரணத்தால் தங்களுடைய 5 புலன்களையும் ஒருங்கே செலுத்தி தங்களுடைய கடமைகளை செய்வதிலே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள். இப்படிப்பட்ட அருமையான மாணவர்களை நம்மளுடைய நீதியரசர்கள் மனமுவந்து பாராட்டியது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. நண்பர்களே, பெரியோர்களே, என்னுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்காக நீதியரசரை அழைக்க வேண்டும் என்று மாநில சட்ட ஆட்சிமொழி ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நீதியரசர் அம்மா அவர்களிடம் சொன்னபோது உடனே அவர் ஏற்பாடு செய்து அந்த அடிப்படையிலே தன்னுடைய அழுத்தமான பணி சுமைகளுக்கு இடையே சிறப்பாக வந்திருந்து இந்த சீரிய உரையை ஆற்றி என்னை பெருமைப்படுத்தியிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்த சாரத்தை நலவெண்பா முதல் பாடலாக சொல்லுகிறது. பாண்டவரின் முன் தோன்றல் பார் முழுதும் தோற்று ஆண்டவனே சென்று அவனி வேண்ட மறுத்தான் இருந்தானை மண்ணோடு மால பொறுத்தான் இருந்து என்பது அந்த பாடல். அப்போ மகாபாரதத்தினுடைய ஒட்டுமொத்த கதையை சொல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். நமக்கு முன்னால் பேசிய என்னுடைய அருமை பேராசிரியர் கம்பம் ஷாகுல் அமீது ஐயா அவர்கள் சிலப்பதிகாரத்தை 4 வரியிலே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னதை போல பால் நகையால் விண்முத்து பல்நகையால் கண்ணகி தன் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை என்று சொன்னதை போல மகாபாரதத்தை ஒரு மாணவர் 2 வரியில் சொல்லி சென்றதை மிக நயமாக சொல்லியிருக்கிறார். இப்படி மகாபாரதத்தை நீண்ட நெடிய அந்த காவியத்தை நீண்ட நெடிய அந்த கதையை நடந்த கதையை சுருக்கமாக சொல்வதற்கு எல்லோரும் முயன்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே வில்லிபுத்தூர் ஆழ்வார் 4000 பாடல்கள் எழுதியிருக்கிறார். அரங்கநாத கவிராயர் சில பாடல்கள் எழுதியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நல்லாப்பிள்ளை என்பவர் 14,000 சில்லற பாடல்களை அருமையாக பாடியிருக்கிறார். அதே நூற்றாண்டில் வாழ்ந்த அதிராம்பட்டினத்தினுடைய அமிர்த மதுகவி எனப்படுகின்ற என் உள்ளம் கவர்ந்த முஸ்லிம் தமிழ் புலவராக இருக்கின்ற செய்து முகமது அண்ணாவியார் அவர்கள் 14,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். இதை இங்கே ஒரு செய்தியை அவசியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். என்னுடைய பேராசிரியர் கம்பம் ஷாகுல் அமீதனுடைய அருமையான ஒரு ஆய்வேடு நூலாக வந்தது, இஸ்லாமிய தமிழ் சிற்றிலக்கியம் ஒரு ஆய்வு என்பது. அந்த நூலினுடைய பின்னிணைப்பில் முஸ்லிம் தமிழ் புலவர்கள் என்ன மாதிரியெல்லாம் நூல்கள் இயற்றியிருக்கிறார்கள் என்பதை குறிப்பு கொடுத்திருப்பார், வரிசையாக அகர வரிசை கொடுத்திருப்பார். இன்னொரு செய்தி, அவருடைய அந்த ஆய்வேட்டை ஏதோ ஒரு மூலையில் கிடந்த அந்த ஆய்வேட்டை தூசி தட்டி நூலாக வெளியிடுவதற்கான முயற்சியை இறையருளால் மேற்கொண்டு முடித்து தந்தவன் அடியேன். அந்த பின்னிணைப்பில் வருகிற போது மகாபாரத அம்மானை செய்து முகமது அண்ணாவியார் போட்டிருந்தது. நான் நினைத்து கொண்டேன், அச்சுப்பிழை போல இருக்கிறது. ஏன்னா ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அப்துல் காதர் கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்வார், அம்மா ஆசைப்பட்டதுனால அப்துல் காதர் பிறந்தாருன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி மகாபாரத அம்மானை ஒரு புலவர், முஸ்லீம் தமிழ் புலவர் எழுதியிருக்க கூடும் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்து அவரிடம் கேட்டேன். இது உண்மைதான் என்று அவர் சொன்னார். அது எனக்கு ஒரு கிளர்ச்சியை தந்தது, ஒரு எழுச்சியை தந்தது. இந்த உண்மையை நாம் கண்டறிந்தாக வேண்டும் என்று பலகாலம் தேடி அலைந்து செய்து முகமது ஹசன் என்ற பதிப்புச் செம்மலிடம் சென்று கேட்டேன். அவரிடமும் கூட அந்த நூல் இல்லை. பிறகு ஊராக சென்று தேடிய போது அருகாம்பட்டணத்தில் அந்த நூலை கண்டடைந்தேன். அதை உடனே படியெடுத்து படித்து வியந்தேன். அதில் மிக அற்புதமான செய்திகளை அவர் சொல்லியிருக்கிறார். எல்லா புலவர்களும் சொல்லுகின்ற பாதையில் செல்லாமல் அவர் புரட்சிகரமான மறுமலர்ச்சியான சிந்தனைகளை சொல்லுவதாக இருந்திருக்கிறார். 10 நூல்கள் எழுதியிருக்கிறார் அம்மா சொன்னாங்க. அதில் 5 நூல் தான் கிடைக்குது என்பது நிதர்சனம். அதில் முதல் வாக்கியம் வரும்போது பல் சமயம் பயில்வோன் நபிமரபோன்னு அவர் சொல்கிறார். ஏற்கனவே சொன்ன கருத்து தான். எனக்கு எல்லா சமயம் ஒன்று தான். நான் ஷபிகுல் முதநபின் முகமது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றவன் என்று சொன்னாலும் எனக்கு எல்லாம் ஒன்று தான் என்று ஒரு பரிபக்குவ ஞானத்தை கண்ட பாத்திரத்திலே எனக்கு புல்லரித்தது. ஆனால் இந்த புலவருக்கு நாம் எதையும் செய்ய வேண்டுமே என்று அப்போதே முடிவெடுத்தேன். அப்போ ஆழ்ந்து படிக்கிற போது சில அற்புதமான செய்திகளை அவர் எழுதியிருக்கிறார். என்ன என்று சொன்னால், துரோணர் இருக்கிறார், 3 பேர் இருக்கிறார்கள். 3 பேரில் 2 பேர்
ஏகலைவன் இருக்கிறான். ஏகலைவன் யார் என்று சொன்னால் வேடர் குலத்தைச் சேர்ந்தவர், ஒரு தாழ்த்தப்பட்ட, அமுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட இடத்தை சேர்ந்தவர். அவனுக்கு தனுர்வித்தை பயில வேண்டும் என்பது தீராத ஆசை. ஆனால் அந்த காலத்தில் மாணவர்களே, அந்த தனுர்வித்தை எனப்படுகின்ற வில்வித்தையை யார் பயில்வார்கள் என்று சொன்னால் அரச வம்சத்தினர் பயில வேண்டும். இது உயர்கல்வி அந்த காலத்தில் இருந்தது. அப்போ இவன் சேர்த்து கொள்ளப்படவில்லை. அப்போ இருந்த அமைப்பு முறை. அப்போ அவன் மறைந்து இருந்து அந்த வில்வித்தையெல்லாம் கற்றுக்கிறான். அப்போ ஒரு நாள் நம்ம ஆசிரியர் வராரு, துரோணர் இந்த பகுதியில் அப்படியே அர்ஜுனோடு வருகிற போது பார்க்கிறார். இந்த மாதிரியான பயிற்சியெல்லாம் யார் செஞ்சது இங்கே அப்படின்னு பார்க்கும்போது, அதையா இல்லையா எனக்கு புதுசாக தான் இருக்குது, நானும் உங்களோட தான் வரேன், இதெல்லாம் யார் செஞ்சாங்க தெரியலையே அப்படிங்கும்போது மறைஞ்சு தான் அவன் வரான். ஐயா அடியேன், உன் பேர் என்ன தம்பி அப்படி கேட்குறான். அடியேன் ஏகலைவன். என்ன நீ வில்வித்தையெல்லாம் படிச்சிருக்கியா? ஆமாம் சார் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆமாய்யா. அப்படியா, யாருக்கிட்ட படித்த? உங்ககிட்ட தான் ஏன் படித்தேன். இல்லையா, என்னுடைய மாணவர்கள்லாம் இத்தனை பேர் இருக்காங்க, நீ உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிற போது, ஐயா நீங்கள் சொல்லி கொடுத்ததை நான் மறைந்து இருந்து பார்த்து கற்றுக்கொண்டேன் அப்படின்போது வியக்கிறார். அதாவது அறிவு அப்படிங்கிற போது அதை தொகுத்து சொல்லுவாங்க இல்லையா, கற்பூர மூளை, வாழைப்பட்டை மூளைலாம் சொல்லுவாங்க இல்லையா, கறி மூளைலாம் சொல்லுவாங்க இல்லையா. கரிமூளை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எரியுவது, வாழைப்பட்டைங்கிறது பத்தவே பத்தாது, கற்பூர மூளை என்பது சட்டென பற்றி கொள்ளும். அந்த மாதிரியான அவர் அறிவு கூர்மையை வியக்கிறார். என்னப்பா நீ குருதட்சணை இல்லாமல் நீ பாடம் படித்தது தவறாச்சே அப்படின்னு சொல்லுகிற போது, ஐயா என்ன செய்ய வேண்டும், கட்டை விரலை வெட்டி கொடு என்பது பாரத கதை. இவன் உடனே தன்னுடைய கூரிய வாளை எடுத்து கட்டை விரலை வெட்டி கொடுக்கிற போது ஒரு திருப்பம். நம்மளுடைய என் உள்ளம் கவர்ந்த முஸ்லீம் தமிழ் புலவர் சையது முகமது அண்ணாவையார் சொல்லுகிறார், நிறுத்து. அவர் எழுதுறார், துரோணர் சொல்கிறான், நிறுத்து, உன் கட்டை விரலை வெட்டி அது ரத்தமாக போய் இந்த பாவத்துக்கு நான் ஆளானுமா, நிறுத்து அப்படின்றார். ஆனால் அவர் எதுவும் சொல்லலை. இவனா புரிந்து கொள்கிறான். புரிந்து கொண்டு நான் இந்த வித்தையை கற்றுக்கொண்டேன், இனி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் இதை பயன்படுத்த மாட்டேன். ஆக பாரத கதையில் இடம்பெற்றிருக்கின்ற கதை தான் இங்கு வருகிறது, ஆனால் வேறு வகையில் வருகிறது. அது வன்முறையாக வருகிறது, இது வழிமுறையாக வருகிறது. இது ஒரு திருப்பத்தை, இது ஒரு திருத்தத்தை, மிக அற்புதமான ஒரு ஒரு புதிய ஒரு சிந்தனையை நம்மளுடைய சையது முகமது அண்ணாவையார் விளக்கி செல்கிறார். இப்போ நம்மளுடைய நீதியரசர் அவர்கள் ராமசுப்ரமணியம் ஐயா அவர்கள் ரொம்ப அற்புதமான காட்சிகளை சொல்லிட்டு சென்றார். அதில் இன்னொரு செய்தி, துரியோதனன் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுடைய சகோதரனும் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு வரியில் சொல்றார், துரியோதனன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் பொறாமையினுடைய உச்சகட்டத்தின் வடிவம், தீமையினுடைய உச்சகட்ட வடிவம், வயிற்றெரிச்சலினுடைய உச்சகட்ட வடிவம், விஷமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அவனுடைய சகோதரர்களும் எப்படி இருக்கிறான் சொன்னால் விஷத்துளிகள் போல, நச்சு துளிகள் போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று ஒரு வரியில ரொம்ப அழகாக சொல்றான். இந்த மாதிரியான அதி அற்புதமான கருத்துகள் அதில் வருது. இன்னொரு செய்தி, கர்ணன் ஏகவனை போல வில்வித்தையை படிப்பதில் தீராத ஆசை கொண்டவன், ஆனால் அவன் கல்வி மறுக்கப்படுகிறது. அப்போ ஒரு கட்டத்தில் வில்வித்தையை காட்ட வேண்டிய அவசியங்களாக வருகிற போது கர்ணனும் கலந்துக்கலாம். அப்போ கூடியிருந்த மற்றவர்கள்லாம் அவனை அவமானப்படுத்துகிறார்கள். அம்மா அப்பா தெரியாத ஒரு ஆள் நீ, உனக்கென்று இந்த நாடு இல்லை, நகரம் இல்லை, மாடு மனை இல்லை, மகுடம் இல்லை, அனாதை என்று சொல்லுகிற போது நம்மளுடைய துரியோதனன் வரான். நிறுத்து சொல்லிட்டு, பிறப்பில் உயர்வு தாழ்வு இருக்கிறதா என்று அவன் கேட்குறான். தூணை பிளந்து வந்த அரி பிறந்தானே, அவனுக்கு ஏதாச்சும் சொல்லுவியா? அஸ்வத்தாமன் குதிரை வடிவில் பிறந்தானே, அவனுக்கு ஏதாச்சும் சொல்லுவியா? ஆக பிறப்பில் ஏற்றத்தாழ்வு இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற கருத்தை அவர் சொல்றார். அதனால இன்றிலிருந்து அந்த கர்ணன் மிக உயர்ந்தவன், அவனுக்கு இந்த அங்கதேசத்தை தானமாக தருகிறேன், இந்த நொடியிலிருந்து அங்கதேசத்தினுடைய அரசன் என்று அறிவிக்கிறான். உங்களுக்கு ஒரு செய்தி, அங்கதேசம் வளர்ச்சி அடைந்த பகுதி அல்ல, அது வறட்சியான பகுதி. அதையே தருவான், தந்து அவன் பெரிய ஆளாக்குறான். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துக்களை உள்வாங்கி அவர் அங்கங்கே எழுதி செல்கின்றதை என் மனசில் படிந்த வகையில் இருந்தது. இவருக்கு ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று நான் தீர ஆசைப்பட்டேன். அந்த அடிப்படையில் என்னுடைய 5 புலன்களையும் ஒருமித்து அடக்கி அந்த 14,000 பாடல்களுக்கும் விளக்க உரை முதல் எழுதி முடித்தேன். அதன் பிறகு ஆதிபருவம் என்ற ஒரு பகுதியை மட்டும் ஒளியச்சு செய்து தயாராக வைத்தேன். நிதி காரணமாக அதை வைத்திருக்கிறேன். இந்த நிலையில்தான் சாகித்ய அகாடமியிலிருந்து ஒரு அன்பு அழைப்பு வந்தது. அவர்கள் கேள்விப்பட்டு எல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டார்கள். என்னை இன்டர்வியூ பண்ணுறாங்க நேர்முகத்தில். இந்த டெக்ஸ்ட், இந்த பிரதி இருக்கிறது, இது உண்மைதானா? உண்மை.
இதை எழுதியவர் முஸ்லீம் தானா, புலவர் தானா? உண்மை. அது என்ன சந்தேகம்? அப்போ இது இப்போ வெளியிடுவதன் நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? அருமையான பிரதி, ஒரு நான் முஸ்லீம் சப்ஜெக்டில் முஸ்லீம் புலவர் எழுதியிருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும்? நமக்கு அருமையான கொடை இல்லையா? சரி. அப்போ இதிலிருந்து சில கேள்விகள்லாம் கேட்டாங்க, பதில் சொன்னேன். எல்லோரும் வியந்தார்கள், மகிழ்ந்தார்கள். அதில் ஒருத்தர் வந்து கையை குலுக்கி அரவணைத்தார். உடனே நான் வேண்டுகோள் விட்டிருந்த அந்த திட்டப்பணி உடனே நிறைவேற்றப்பட்டது. அடுத்த கடிதம் வந்து அந்த அடிப்படையிலே இந்த மகாபாரத அம்மானையை தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். இன்னொரு செய்தி, இது யாருக்கும் இவ்வளவு 256 பக்கங்கள்லாம் ஒதுக்க மாட்டாங்க. இது ஸ்பெஷலாக சிறப்பாக அறிவிக்கப்படுகிறது என்று சொல்லி இந்த நூலை 256 பக்கங்களை அது ஒதுக்கினார்கள். அதை செய்து முடித்தேன். அடுத்த பணியாக அண்ணாவையாரை பற்றி எழுத வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியும் நிறைவு செய்ய நான் திடசித்தம் கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரியான அற்புதமான வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிற இந்த தமிழ்துறை, எனக்கு அனுசரணையாக இருக்கின்ற புதுக்கல்லூரி, என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள், அதாவது மாணவர்கள் கொண்டு சொல்லிக்கொள்கிறேன், இந்த நேரத்தில் எனக்கு பல்வேறு கெட்ட பழக்கங்கள் உள்ளன. ஒன்று, எல்லாம் நம்ம மாணவர், ஒன்று அதிகாலை எழுந்து கொள்வது. எத்தனை மணி? குறைந்தபட்சம் 5 மணி எழுந்து கொள்வது. இன்னொன்று, இரவில் எந்த நேரம் படுக்க போகும் 12 மணியோ 1 மணியோ 11 மணியோ படுக்க போகும் முன் எனக்கு பேராசிரியர்லாம் இருக்காங்க, இருந்தாலும் சொல்கிறேன், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த பள்ளித்தமிழ் ஆசிரியர்கள் விவி நடராஜ ஐயர், சீனிவாச ஐயங்கார், கல்லூரியில் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஓஆ காஜா மொய்தீன், குளச்சல் ஷாகுல் அமீது, தமிழன்பன், கம்பம் ஷாகுல் அமீது, இன்குலாப் போன்றவர்களை நினைவு கூர்ந்து விட்டுதான் நான் உறங்குவேன். இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்கிறது. அன்றாட நடவடிக்கைகளை நான் நாட்குறிப்பாக டைரியாக எழுதுகிறது. இது ஏன் இங்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை ஒரு கட்டத்தில் படித்து பார்க்கும் போதும் இந்த பேராசிரியர் பெருமக்களை நாம் நினைவு கூறும் போதும் ஒரு நினைவு சுகம், ஒரு நினைவு எழுச்சி நமக்கு வருகிறது. அது இந்த நேரத்திலே, இந்த புலவர்களுடைய அம்மானை வெளியிடும் நேரத்திலே, அவரையும் என்னுடைய ஒரு குருநாதராக ஏற்றுக்கொண்ட இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து சொல்லுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழ்துறை, புதுக்கல்லூரி மற்றும் என்னுடைய தோழர்கள், இந்த அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில சட்ட ஆட்சி மொழியினுடைய தலைவர் நீதியரசர் தாரணி அம்மா அவர்களுக்கும், இந்திய மனித உரிமைகள் ஆணைய தலைவராக இருக்கின்ற மேனாள் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்து அரும்பணி ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற அருமை பெரியவர் ஐயா ராமசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.